ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க 2 மார்க் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போறோம். உங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கண்டினியூஸா போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸோ இப்போ வாங்க நம்ம போய் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எனக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ரிலேஷன் வந்து ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ரிலேஷனை இங்கே எடுத்து எழுதுறேன். ஸோ ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். எனக்கு ஒரு ஆர்டர் பேர் அண்ட் ஒய்யை வந்து நம்ம ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு, இந்த இடத்துல பிலாங்ஸ் டு வரும். ஓகேவா, எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்? 0 1 2 3 4 5. அதாவது அவங்க எக்ஸுக்கு வந்து சில வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஒய் வேல்யூஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேயா, சோ இப்போ நம்ம y எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த x வேல்யூஸ் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா, சோ இப்போ இங்க பாருங்க x is equal to 0. சோ இதோட y என்ன, ஐ மீன் எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு பேர்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பவே அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ இப்போ எனக்கு இங்க x வந்து இந்த இடத்துல 0னா எனக்கு y வந்து என்னவா இருக்கும்? x plus 3 தான் இருக்கு இல்லையா? x plus 3 அப்படின்னு இருக்கும். x வந்து எனக்கு இந்த இடத்துல 0னா y வந்து என்னவா இருக்கும்? x plus 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த x வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு y கிடைச்சிடும். ஓகேவா, சோ y is equal to 0 plus 3. x க்கு பதிலா நான் 0வை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so which is equal to 3. இப்போ 0, 3 அப்படின்றது ஒரு பேர். ஓகேவா, சோ அடுத்து ஒரு வேல்யூவா இப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to 1 plus 3. சோ என்ன வரும்? 4 வரும். x is equal to 2 அப்படின்னா y is equal to 2 plus 3 which is equal to 5 அப்படின்னு வரும். x is equal to 3 அப்படின்னா y is equal to 3 plus 3 which is equal to 6. x is equal to 4 அப்படின்னா y is equal to 4 plus 3 which is equal to 7. x is equal to 5 அப்படின்னா y is equal to 5 plus 3 which is equal to 8. ஓகேவா, இப்போ எனக்கு x கிடைச்சிருச்சு, அதோட y-யும் கிடைச்சிருச்சு. சோ எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா டொமைன் ஃபைண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சோ டொமைன் ஆஃப் R என்னவா இருக்கும்? கண்டிப்பா இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து டொமைன் ஆஃப் ஆரா இருக்கும். கரெக்டா, சோ இதை வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்ல வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் என்னென்னு. சோ அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்க ஒரு டயக்ராம்ல வச்சு. சோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்னது? எனக்கு எல்லா y வேல்யூஸ்மே ரேஞ்ச் ஆஃப் ஆர் தான். சோ 3 4 5 6 7 8. ஓகேவா, சோ அவ்வளவுதான். சோ டொமைன் அப்படின்னா என்னது? இப்படி ரெண்டு செட் இருக்கா? ஓகேவா, சோ இங்க இருக்க எல்லாமே வந்து எனக்கு டொமைன். எதுக்கெல்லாம் வந்து ப்ரீ இமேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அதுதான் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு வீடியோல நான் வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. அடுத்த சம். ஓகே, சோ இது காம்போசிஷன். கரெக்டா, சோ f of g is equal to g of f if f of x is equal to x minus 6, g of x is equal to x square. சோ இப்போ எனக்கு f of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா x minus 6 g of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா x square. ஓகேவா, சோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இப்போ f of g அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? f of g-யும் எனக்கு g of f-ம் சேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப f of g of x வந்து என்னவா இருக்கும்? f of g of x இப்படிதானே வரும். கரெக்டா, சோ இத நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? f of x square, g of x ஓட வேல்யூ என்ன? x square. ஓகேவா, சோ இப்போ f of x square அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி f of x இங்கேயே கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இது எப்படி வரும்? x square minus 6. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x வேல்யூக்கு பதிலா x square minus 6. ரைட், அதே மாதிரி g of x வந்து அடுத்து ஃபைண்ட், g of f வந்து அடுத்து ஃபைண்ட் பண்ணுங்க. g of f of x இது வந்து என்னவா இருக்கும்? g of f of x. கரெக்டா, ஓகே, சோ இப்போ நான் இதை எப்படி நான் எழுதலாம்? how can I write this? g of x minus 6 எனக்கு அப்படி வருமா? ரைட், சோ இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்களேன். g of x ஃபார்மேட்ல இருக்கா? கரெக்டா, சோ இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போய் இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அவ்வளவுதான். சோ எனக்கு அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணல என்ன வரும்? g of x minus, சாரி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இல்லையா? சோ இதை அப்படியே எடுத்து நான் எக்ஸ் ஸ்கொயர்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா எனக்கு என்ன வரும்? x minus 6 the whole square அப்படின்னு வரும். ஃபைன், சோ x minus 6 the whole square அப்படின்னா a minus b the whole square ஃபார்முலால வந்து போடுங்க. a square minus 2ab, 2 into 6 x அப்படின்னா 2ab னா minus 12x plus b square அப்படின்னா 36. 6 6 36. ஓகேவா, சோ இப்போ பாருங்க இது ரெண்டும் சேமா இருக்கா? x square minus 6ம் இதுவும் வந்து சேமா இல்ல. சோ அப்ப நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா f of, therefore f of g of x is not equal to g of f of x.
ஓகே ஃபைனா, அவ்வளவு. அடுத்த சம் போலாம். ஓகே சோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். இது வந்து நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ பி கிராஸ் ஏ வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. பி கிராஸ் ஏ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஏ என்ன பி என்னன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கும்போதே நம்ம இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ பி கிராஸ் ஏ அப்படின்னா பி தான், பி ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிருப்போம். கரெக்டா? ஆனா இங்க அவங்க கேட்டிருக்கிறது ஏ கிராஸ் பி. ஓகே சோ அப்ப ஏ எலிமெண்ட் எல்லாம் என்னது, செகண்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏ எலிமெண்ட். ஓகேவா? சோ செகண்ட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 3 இருக்கு, 4 இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? அதேதான் 3, 4. சோ அப்ப எனக்கு ஏல வந்து எனக்கு என்னதான் இருக்கும்? 3, 4 தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பி ல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பி ல தானே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது பி கிராஸ் ஏ. சோ பி ல இருக்க எலிமெண்ட் எடுத்து தானே ஏ ல இருக்க எலிமெண்டோட கிராஸ் பண்ணுவாங்க. சோ -2 இருக்கு. இங்க -2, 0, 3. -2, 0, 3. இது மூணுமே வந்து எனக்கு பி யோட எலிமெண்ட்ஸ். ஓகே சோ இப்போ ஆக்சுவலி இது அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்ல பார்த்தோன்னே சொல்லக்கூடிய சம். இதுக்கு டைம் கன்சூமிங் அதிகமா ஆகாது. பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? பி கிராஸ் ஏ. நான் ஏ கொடுத்துட்டேன், பி கொடுத்துட்டேன். பி கிராஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? பி ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஏ ல இருக்க அடுத்த ரெண்டு எலிமெண்டோட நம்ம பண்ணுவோம் இல்லையா? சோ பி ல இருக்க எலிமெண்ட் எடுத்து ஏ ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி பி ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஏ ல இருக்க செகண்ட் எலிமெண்டோட பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் எடுப்பீங்க. இது ரெண்டோட பண்ணுவீங்க. அடுத்து இது ரெண்டோட பண்ணுவீங்க. சோ அதேதான் சேம் கான்செப்ட் தான். அவங்க வந்து இந்த ரிசல்ட்ட குடுத்துட்டாங்க. 0,3 அடுத்து என்ன வரும்? 0,3, 0,4. ஓகேவா? அடுத்து 3,3, 3,4. சரியா? சோ அவங்க வந்து பி கிராஸ் ஏவ நமக்கு குடுத்துட்டு ஏபி என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பார்த்தோன்னையும் சொல்லிடலாம். ரெண்டே ஸ்டெப்ல வந்து முடிச்சிடலாம். ஏ எலிமெண்ட்ஸ் என்ன, பி எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா போதும். ஓகே. சோ இப்ப அடுத்த சம் பாருங்க. எனக்கு f of x, ஓகே சாரி, f of k வந்து எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 5. சோ இது வந்து காம்போசிஷன். இந்த சைன் வந்துட்டு காம்போசிஷன். இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ எனக்கு f of k வந்து எனக்கு 5 கொடுத்திருக்காங்க. f of k ஓட வேல்யூ வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் k. சோ f of k னா என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் k வந்து எனக்கு 2k - 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ as usual அந்த சம்ல பண்ண மாதிரியே தான். ஓகே சோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் சம்முமே வந்து ஒரு 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து ஒரு ஒரு இந்த 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். சோ அதுல 2 தடவை இந்த பேட்டர்ன் சம்ஸும் வந்திருக்கு. ஓகே ஓகே சோ இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம்? f of k. ஃபைனா? சோ இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் k வந்து எனக்கு இருக்கு. சோ அதுல இந்த k வேல்யூக்கு பதிலா நான் வந்து இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? ஓகே இப்போ இத நான் எடுத்து எழுதணும்னா நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? ஓகேவா? சோ இப்போ இந்த வேல்யூவ நான் இந்த k வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அவ்வளவுதான். ஃபைனா? புரியுதா? சோ இப்போ f of some function இந்த f of k க்கு பதிலா நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு f of k க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? சோ நான் என்ன பண்றேன்னா அந்த k வேல்யூக்கு பதிலா நான் வந்து இந்த வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபைனா? சோ f of k equal to 2k minus 1. ஓகே இந்த k வேல்யூக்கு பதிலா நான் வந்து இந்த 2k minus 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. சோ எனக்கு என்ன வரும்? 2 2s are 4k minus 2 minus 1. எனக்கு இப்படி வரும். சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4k minus 3 அப்படின்னு எனக்கு வரும். சோ எனக்கு f of k ஓட எனக்கு வேல்யூ என்ன இப்போ? சிலிசன் இது வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இந்த f of k ல வந்து நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். பட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? f of k வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகேவா? சோ எனக்கு இது வந்து கிடைச்சிருச்சு. ஃபைன். சோ இப்போ எனக்கு k வேல்யூ வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க இல்லையா? f of k வந்து என்னன்றத அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ f of k வந்து எனக்கு 5ன்னு கொடுத்திருக்காங்க. அதே தான் நம்ம இங்கேயும் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஈக்குவல் டு 5. ஃபைன். சோ இப்போ நான் இத சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 8 வரும். சோ k is equal to 2. சோ k ஓட வேல்யூ தான் இந்த சம்ல ஃபைண்ட் பண்ணவே சொல்லிருக்காங்க. நம்ம அத ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே சோ இந்த ஒரு சம் மட்டும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ f of k is equals to நம்ம இத வந்து as usual அந்த ஃபார்முலால எழுதுறோம். இந்த ஃபார்முலா எழுதுறோம். ஃபைனா? சோ இப்போ இந்த f of k க்கு பதிலா இங்க இருக்கு பாருங்க. f of k வந்து அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ 2k minus 1 அப்படின்னு நான் எழுதிட்டேன். சோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2k minus 1 அப்படின்னு இருக்கா? சோ எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் k வந்து என்னது? 2k minus 1. அப்போ இந்த 2k minus 1 நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. சோ அது வந்து எந்த வேல்யூ அப்படின்னா f of k வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். 4k minus 3 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு क्वेश्चनல f of k வந்து 5ன்னு சொல்லிருக்காங்க. சோ நானும் f of k தான் ஃபைண்ட் பண்ணிருக்கேன். ஒரு ஈக்குவேஷனா நான் ஃபைண்ட் பண்ணிருக்கேன். சோ இப்போ எனக்கு அந்த 5ஐயும் இதையும் ஈக்குவலைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அப்படின்ற k வேல்யூ கிடைக்குது. ஓகே சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் போலாம். ரைட். சோ இது வந்து முன்னாடி பார்த்த அதே பேட்டர்ன் சம் தான். சோ இத நீங்க பார்த்தோனேமே எழுதிடலாம்.
இல்லையா? ஃபைன். சோ இப்ப என்னது ஏ என்ன பி என்னன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். ஏ வந்து என்ன பார்த்தோம் சொல்லிடலாம் 3,5 கரெக்டா? சோ பி யோட வேல்யூஸ் வந்து என்னது? பி யோட வேல்யூஸ் வந்து என்னது 2,4. சோ இது ஏ கிராஸ் பி அப்படின்றனால ஃபர்ஸ்ட் வந்து ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் தானே எடுத்து பேர் பண்ணிருப்பாங்க. சோ 3 இருக்கு, அடுத்தும் 3 இருக்கு, 5 இருக்கு கரெக்டா? சோ 3,5 வந்து ஏ ஓட எலிமெண்ட்ஸ், பி யோட எலிமெண்ட்ஸ் வந்து பாருங்க அடுத்து இருக்க எலிமெண்ட்ஸ். சோ 2 அடுத்து 4 ஓகேவா? சோ 2,4 வந்து பி யோட எலிமெண்ட்ஸ் அவ்வளவு சிம்பிள் சம். அடுத்த கொஸ்டின் ஓகே. சோ இது இந்த இன்டர்செக்ஷன் இந்த பண்ணிருக்காங்க ஓகேவா? ரைட். சோ இப்போ எனக்கு ஏ வேல்யூ 5,6, பி வேல்யூ 4,5,6, சி க்கு வேல்யூ வந்து 5,6,7. சோ மூணு செட் கொடுத்திருக்காங்க. ஏ பி சி அப்படின்னு மூணு செட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த சம்ல பாருங்க ஏ பி சி அப்படின்னு மூணு செட்ஸ் வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஏ கிராஸ் ஏனா என்னது? ஏ கிராஸ் ஏ வந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ரெண்டு செட் ஏவையே ரெண்டு செட்டா நீங்க எடுத்துக்கணும் அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுக்கெல்லாம் இவ்ளோ பார்த்தோன்னே ரொம்ப பெரிய சம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ ஏவையே ரெண்டு செட்டா எடுத்துக்கோங்க. சரியா? சோ அவங்க என்ன சொல்றாங்க ஏ கிராஸ் ஏ. சோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் ஏ கிராஸ் ஏ? ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இங்க இருக்க ஏவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட பேர் பண்ணுங்க அவ்வளவுதான். 5,5 அடுத்து என்ன வரும் 5,6 இந்த ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இங்க இருக்க செகண்ட் எலிமெண்டோட பேர் பண்ணுங்க. அடுத்து 6,5 6,6 இப்படிதானே வரும் கரெக்டா? அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏ ஃபைன் பண்ணியாச்சு. சோ இத வந்து 1ன்னு வெச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? பி கிராஸ் பி ஃபைன் பண்ணணும். சோ அதே மாதிரி தான். பி எடுத்து ரெண்டு செட்டா எழுதிட்டு அப்படியே வந்து பேர் பண்ணுங்க. நான் இது அப்படியே டைரக்டா நான் வந்து பண்றேன். சோ என்ன வரும் 4,4 ஓகேவா? அடுத்து 4,5 அடுத்து 4, என்ன வரும் 6 ஃபைன். அடுத்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு 5,4 அடுத்த எலிமெண்ட் எடுங்க 5,4 5,5 சாரி 5,5 அடுத்து என்ன வரும் 5,6 ஓகேவா? அடுத்து 6 இந்த எலிமெண்ட் எடுத்து இதுல இருக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே வாங்க 6,4 6,5 6,6 ஓகே ஃபைன். ஓகே. சோ இப்போ நம்ம பி கிராஸ் பி என்னன்றதை ஃபைண்ட் பண்றோம். கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா பி வந்து இந்த மாதிரி ரெண்டு தான் எடுத்து எழுதிக்கோங்க. நான் எழுதிருக்கேன் இல்லையா? சோ இந்த மாதிரி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பி அடுத்து இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணுங்க. அடுத்து ஒவ்வொன்னா வந்து பண்ணுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் சி கிராஸ் சி. சி கிராஸ் சியும் அதே மாதிரி தான் சேம் பேட்டர்ன். ஓகே. சோ இதை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா 5,5 5,6 5,7 சரியா? அடுத்த எலிமெண்ட் என்னது 6,5 6,6 6,7 அடுத்து 7 7,5 7,6 7,7 ஓகே. இப்ப என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க இன்டர்செக்ஷன் அதாவது இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் காமனா இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ காமனான எலிமெண்ட்ஸ் பேரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. சோ என்னெல்லாம் சொல்லலாம் 5,5 இருக்கா 5,5 இங்க பாருங்க 5,5 இருக்கு 5,6 இருக்கா அதுவும் இருக்கு ரைட் 5,6 இருக்கு. அடுத்து 6,5 இருக்கு பாருங்க 6,5 இருக்கு 6,6 இருக்கு. ஓகே. சோ இப்போ இது எல்லாமே காமனா இருக்கா? எஸ். சோ அப்ப அதை எடுத்து இங்க எழுதுங்க 5,5 5,6 6,6 6,5 6,5 6,6 எப்படின்னா எழுதிக்கோங்க. சோ இதை வந்து 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த ஏ கிராஸ் ஏவும் இதுவும் கரெக்டா இருக்கா 5,5 இருக்கு 5,6 இருக்கு 6,5 இருக்கு 6,6 இருக்கு. சோ 1 ஈக்குவல்ஸ் டு 2. சோ அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் therefore A cross A equals to B cross B intersection C cross C அவ்வளவுதான். ஓகே. சோ இது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க A வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு செட் கொடுத்துட்டாங்க. பட் B வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா prime number less than 10. சோ B வந்து என்ன சொல்லிருக்காங்க prime number less than 10. ஓகேவா? சோ இதுவும் அதே தான் A cross A B cross A கண்டுபிடிக்கிற சம் தான். இப்போ எனக்கு A வந்து கொடுத்துட்டாங்க. B யோட எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்ம முடிச்சிடலாம். சரியா? சோ பிரைம் நம்பர்ஸ்னா என்னென்ன? இப்ப 10 குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸ் சொல்லுங்க பாப்போம். 2 வந்து ஒரு பிரைம் நம்பர். 3 வந்து பிரைம் நம்பர்னா அந்த டேபிள் 1 கூட மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறம் அந்த நம்பராலே அது மல்டிப்ளை ஆகும். கரெக்டா? சோ இப்போ 1 2s are 2 2 1s are 2. வேற எந்த டேபிள்லயுமே வந்து வேற இந்த 2 வந்து வராது. எந்த ரெண்டு நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணாலுமே 2 வராது. ஒன்னு 1 சாரி 1 2s are 2
2 1s are 2. அதே மாதிரி தான் இந்த 3யும் 1 3s are 3 3 1s are 3. வேற எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த 3யும் வராது. சோ அதுதான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதே மாதிரி 10 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. பிரைம் நம்பர்ஸ் 5 வருமா? 4 வந்து 2 2s are 4 வரும். சோ 4 வந்து பிரைம் நம்பர் இல்ல. 5 வரும். 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 3 2s are 6, 2 3s are 6, 6 1s are 6, 1 6 are 6. சோ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? சோ அதனால 6 பிரைம் நம்பர் இல்ல. 7 வந்து பிரைம் நம்பர். ஏன்னா 7 1s are 7, 1 7s are 7. ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் வந்து இதற்கு இருக்கும். 8 வந்து கண்டிப்பா பிரைம் நம்பர் இல்ல. ஏன்னா அது 2 டேபிள்ஸ்லயும் இருக்கும். 2 4s are 8, 4 2s are 8, 4 டேபிள்ஸ்லயும் போகும். 8 1s are 8, 1 8s are 8. சோ அதுவும் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. எனக்கு இப்போ 10 குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் 9ம் பிரைம் நம்பர் இல்ல. ஏன்னா 3 3s are 9 இருக்கு இல்லையா? சோ 9ம் பிரைம் நம்பர் கிடையாது. சோ எனக்கு 10 குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் தான். லெஸ் than 10. சோ 10 குள்ள இருக்க பிரைம் நம்பர் எனக்கு இதெல்லாம் தான். சோ இப்போ எனக்கு B யோட ஃபேக்டர் வந்து 2 3 5 7. ஓகே, சோ இப்போ இதுல என்ன பண்ணும்? A cross B வந்து ஃபைண்ட் பண்ணும். கரெக்ட்டா? வெரி ஈஸி. சோ A ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுங்க. B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடையுமே பேர் பண்ணுங்க. இது வந்து நம்ம நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி இது தெரிஞ்சிருக்கும். பண்ணியாச்சா? அடுத்து B A ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுங்க. A ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடையுமே அதை வந்து கிராஸ் பண்ணுங்க. இங்க இடம் இல்ல, சோ கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A ல இருக்க தேர்ட் எலிமெண்ட் எடுங்க. தேர்ட்ல என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? சோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ரைட்டா? சோ இதே மாதிரி B cross A வும் ஃபைண்ட் பண்ணும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ B cross A என்ன பண்ணணும்? B ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து A ல இருக்க ஒரு எலிமெண்ட்ஸோடையும் அதை கிராஸ் பண்ணு, பேர் பண்ணு. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, சோ இப்போ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏரோ டயக்ராம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா காட்டுது. சோ ரெண்டு செட் இருக்குன்னு சொல்றாங்க. P செட் ஒன்னு இருக்கு, Q செட் ஒன்னு இருக்கு. சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எனக்கு செட் பில்டர் ஃபார்ம்லயும் ரோஸ்டர் ஃபார்ம்லயும் எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஐ திங்க் இந்த ஸ்பெல்லிங் ராங்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு செட் இருக்கு. P Qன்னு ரெண்டு செட் இருக்கு. சோ இந்த P குள்ள இருக்க எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி செட் Q குள்ள இருக்க எல்லாமே வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்? ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன பேர் இருக்கு இங்க பாக்கல? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு இல்லையா? எக்ஸ் கமா ஒய் இல்லையா? செட் P குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ். அப்ப இந்த 5 வந்து எனக்கு எக்ஸ் தான். சோ 5, 3 அப்படின்னு தானே இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? 5, 3, 6, 4. சோ எக்ஸ் ஒய். சோ ஒரு எக்ஸ் ஒரு ஒய்யோட பேர் அது. சோ எக்ஸ் கமா ஒய். ஃபைன். கரெக்டா? ஓகே, சோ இப்போ இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ். இப்போ ஒய்யோட நம்பர்ஸ் வந்து பாருங்களேன். ஒய்யோட நம்பரை பாருங்க. எக்ஸ்ல இருக்க நம்பர்ல இருந்து 2 நம்பர் கம்மியா இருக்கு. பார்த்தாலே தெரியும். இதுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் என்ன? 2. 6க்கும் 4க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? 2. 7க்கும் 5க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? சரியா? அப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம்? y is equal to x minus 2 னு சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? சோ x minus 2. x belongs to, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதணும். ஏன்னா x வந்து belongs to P. சோ இந்த x வந்து எதுக்குள்ள இருக்கு? இந்த செட் P குள்ள இருக்கு. சோ அதை எழுதணும். அதே மாதிரி y belongs to Q. ஓகே, சோ இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? ஓகேவா? சோ நீங்க டோன்ட் வரி. ஏன்னா உங்களுக்கு ஈஸியான ஃபைன் பார்த்தோம்னா ஃபைன் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இதோட ரிலேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இல்ல. பார்த்தோன்னே உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியற ரிலேஷன்ஷிப் தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா? சோ எல்லா 2 நம்பர் கம்மியா இருக்கு அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். சரியா? சோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, சோ இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லலாம்? ஒண்ணும் இல்ல, இந்த பேர் எதோட வந்து பேரா இருக்கும் அதை நம்ம எழுதணும். அவ்வளவுதான். சோ 5, 3, 6, 4, 7, 5. இதுதான் ரோஸ்டர். ஓகேவா? ஓகேவா? சோ 5, 3, 5ம் 3ம் ஒரு பேர், 6ம் 4 ஒரு பேர், 7ம் 5 ஒரு பேர். அவ்வளவுதான். கரெக்டா? சோ இதுலயே வந்து அவங்க ரேஞ்ச் சொல்லுங்க, டொமைன் சொல்லுங்க அப்படின்னா எதெல்லாம் டொமைனா சொல்லுவீங்க இந்த சம்க்கு? 5, 6, 7 இது வந்து டொமைன். 3, 4, 5 இது வந்து ரேஞ்ச். ஓகே, அடுத்த சம் பாக்கலாம். ஓகே, சோ இதுவும் அதே சேம் பேட்டர்ன், முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் சம் தான். சோ இதுல நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்து நமக்கு இந்த A cross B, B cross A இந்த பேட்டர்ன்ல சம்ஸ் வந்து நிறைய வருது இல்லையா? சோ அதனால இத கொஞ்சம் வந்து இது ஈஸி தான். ஓகே, இப்போ A is equal to எனக்கு 1, 3, 5 கொடுத்திருக்காங்க. சோ B is equal to எனக்கு 2, 3 இப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் A cross B வந்து நம்பர் ஆஃப் A நம்பர் ஆஃப் B க்கு ஈக்குவலான்னு பார்க்க சொல்றாங்க. அவ்வளவுதான்.
ஓகேவா? சோ இது நீங்க பார்த்தோனே சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா இது நம்ம முன்னாடியே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ரூல் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ பார்த்தோனே சொல்லலாம். பட் இருந்தாலும் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஸ்டெப் மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் A cross B ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் A தானே இருக்கு. சோ A ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து B யோட பேர் பண்ணணும். கரெக்ட்டா? சோ 1, 2 1, 3. ஓகேவா? அடுத்து 3, 2 3, 3. அடுத்து 5, 2 5, 3. ஃபைன். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்? A cross B ஃபைண்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப். இப்போ இதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? இதுல எவ்வளவு பேர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. சோ எனக்கு இதுல 6 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் A cross B வந்து எனக்கு எவ்வளவு? 6. சரியா? இப்போ எனக்கு n ஆஃப் A, நம்பர் ஆஃப் A. A ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. 3 தான் இருக்கு. B ல எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? ஓகே. சோ இப்போ என்ன சொல்றாங்க? எனக்கு இந்த நம்பர் ஆஃப் A cross B வந்து நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B க்கு ஈக்குவலான்னு கேக்குறாங்க. அப்ப இத நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 into 2 இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6. சோ இதோட ரிசல்ட் வந்து எனக்கு என்னது? அதையும் எழுதிருங்க. n of A cross n of B equal to 6. சோ அப்ப எனக்கு ஈக்குவல் இல்லையா? சோ இத 1 வெச்சுக்கோங்க. இத 2 ன்னு வெச்சிட்டீங்க அப்படினா 1 is equal to 2. So therefore number of A cross B equal to n of A cross n of B. So last sum. So இதுல என்ன சொல்றாங்கன்னா let A அப்படின்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. So R be the relationship defined as a square of a number on A அப்படின்னு ரிலேஷன் R வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. So sum என்னன்னா write A as a subset of A cross A, find domain and range of A, range of R. Okay. So இப்போ எனக்கு A வந்து எனக்கு வந்து 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 இப்படியே போச்சுன்னா 45 வரைக்கும் எனக்கு A தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சோ 1 2 3 4 5 6 7 8 up to 45 வரைக்கும் எழுதுங்க. 45 சாரி. ரைட்? சோ அடுத்து இப்போ எனக்கு A மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ R அப்படிங்கறதோட ஒரு ஹிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the square number of square of a number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நான் இதோட சப்செட்டை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா R is equal to 1, 1. அதாவது 1னா அதோட ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? சோ 2 அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ. சரியா? சோ 2 2s are 4 இல்லையா? 3னா அதோட ஸ்கொயர் வேல்யூ. 3 3s are 9. ஓகே? சோ 4னா அதோட ஸ்கொயர் வேல்யூ. 4 4s are 16. சோ 5னா அதோட ஸ்கொயர் வேல்யூ. 5 5s are 25. 6னா அதோட ஸ்கொயர் வேல்யூ. 6 6 are 36. ஓகே? இது வரைக்கும் போதும். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டொமைன் ஆஃப் R. டொமைன் வந்து என்னது? இங்க இந்த பேர்ல பாருங்க. இதுல டொமைன் ஆஃப் R அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? 1 2 3 4 5 6. இதுதான் வந்து டொமைன். சோ ரேஞ்ச் ஆஃப் R என்னது? 1 4 9 16 25 36. சோ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் R. ஓகே? வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சோ நான் இது வரைக்கும் சால்வ் பண்ண சம்ஸ் எல்லாமே இந்த 10 சம்ஸ்மே வந்து உங்க ரீசன்ட் இயர்ஸ்ல கேட்ட क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருந்து நான் எடுத்து சால்வ் பண்ண சம்ஸ் தான். சோ இந்த பேட்டர்ன் சம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. முக்கியமா வந்து A cross A, B cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதுல யூனியன், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்றது, அப்புறம் ப்ரூஃப் பண்ற மாதிரியான சம்ஸ், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சோ இதெல்லாம் தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்டர்ன் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மத்தவங்க கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கான்செப்ட்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். டாடா பை.